அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்னைக்கு நம்ம 3x3 ரூபிக்ஸ் கியூபோட ஃபிங்கர் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த ஃபிங்கர் ட்ரிக்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினர்ஸ் மெத்தட்லேருந்து ஒரு அட்வான்ஸ்டு மெத்தடுக்கு போகும்போது நீங்கள் ஆல்காரிதம்ஸை ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிங்கர் ட்ரிக்ஸ் முக்கியமாக கற்றுக்கணும். இப்போ ஃபிங்கர் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் ட்ரிக்ஸை மூணாக பிரிக்கலாம். அதாவது பிகினர்ஸ், இன்டர்மீடியட், அப்புறமா அட்வான்ஸ்ட். அதாவது பிகினர்ஸ் மெத்தட் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மொத்த ஹேண்டுமே யூஸ் பண்ணுறது, யூ மூவ்ஸ் அதுக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ இன்டர்மீடியட்டும் அட்வான்ஸ்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஆக்சுவலாக அது எப்படி மாறும்னா நீங்கள் ஆல்காரிதம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஃபஸ்ட்டு ஆர் மூவ்ஸ்க்கெலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆர் மூவ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு அதாவது ஆர் அண்ட் லெஃப்ட் மூவ்ஸ்க்கு ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ்ஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஹோல் ஹேண்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூ மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா யூ மூவ்ஸ்க்கு நீங்கள் முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டிய ஃபிங்கர்ஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ். அதாவது நீங்கள் ஃபிங்கர் ட்ரிக்ஸில் முக்கியமாக நீங்கள் க்யூபை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே உங்களுக்கு யூஸில் இருக்கணும். இப்போ யூ மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி மொத்த கையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இப்படி மூவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அதே டைமில் ரீக்ரிப் ஆகும். அதாவது ரீக்ரிப்னா ஒரு இடத்துலேருந்து அப்படி ஹேண்டை மாற்றுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா யூ மூவ்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னா, யூனா நீங்கள் ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணணும், அதே யூ ப்ரைம்னா லெஃப்ட் இண்டெக்ஸ். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ யூ மூவ்ஸ் அதுக்கடுத்து நீங்கள் எஃப் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் மூவ்ஸ்க்கும் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். எஃப் மூவ்ஸ்க்கு எப்படின்னா நீங்கள் இப்படி க்யூபை எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எஃப் மூவ்ஸ்க்கு கொஞ்சம் ரீக்ரிப், அதாவது கொஞ்சம் க்யூபை இப்படி கீழே ஹேண்ட் எப்படி மாற்றிட்டு எஃப் பண்ணுவீங்க. அதாவது இப்படி இங்கே வச்சுருக்க ஹேண்டை நீங்கள் கொஞ்சம் இப்படி ரீக்ரிப் பண்ணி எஃப், அதாவது ரைட்டை யூஸ் பண்ணி எஃப், அதே டைமில் லெஃப்ட்டை யூஸ் பண்ணி எஃப் ப்ரைம். இப்போ நம்ம மோஸ்ட்லி க்யூபை ரொட்டேஷனுக்கு, அதாவது ஃபிங்கர் ட்ரிக்ஸ் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபிங்கர்ஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா யூ அண்ட் எஃப் மூவ்ஸ்க்கு நம்ம மோஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரிங் ஃபிங்கர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா பி, டி, அப்புறமா எம் மூவ்ஸ் அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ டி மூவ்ஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டு ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி டி, அதாவது டி அது பண்ணலாம். அதே நீங்கள் ரைட்டு யூஸ் பண்ணி டி ப்ரைம் பண்ணலாம். அதாவது இங்கே க்யூபை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி ஒரு மூவ், ஒரு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். அதே இப்போ பி மூவ்ஸ்னால் க்யூபை இப்படி பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட்டை யூஸ் பண்ணி பியும் ரைட்டை யூஸ் பண்ணி பி ப்ரைமும் பண்ணலாம். இப்போ எம் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி எம் ப்ரைம், அதாவது இப்படி மேலே புஷ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எம் ப்ரைம் நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டீங்க. எம் ப்ரைம் எப்படின்னா இப்படி ஜஸ்ட் இதை அப்படியே மேலே புஷ் பண்ணணும். அது புஷ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்த மாதிரி கீழே இறக்கிட்டு இப்படி மேலே தூக்கிக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா எம் ப்ரைம் ஜஸ்ட் இந்த இங்கே க்யூபை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அட்வான்ஸ்ட் எப்படின்னா ஒரு ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அட்வான்ஸ்டு இன்டர்மீடியட்டும் மாறும். இப்போ ஆர் மூவ்ஸில் அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆல்காரிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்யூ ஆர் ப்ரைம். அந்த ஆல்காரிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்டர்மீடியட் லெவலில் என்ன பண்ணுவோன்னா இங்கே மொத்தமாக எப்படி பிடிச்சிட்டு க்யூபை ஆர்யூ ஆர் ப்ரைம் பண்ணுவோம். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் எப்படின்னா இப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்யூ ஆர் ப்ரைம் பண்ணலாம். அதே நீங்கள் க்யூபை இப்படி ஃப்ரண்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும்னா ஆர் யூ மூக்கு இந்த ஃபிங்கரை அப்படி இப்படி வச்சு புஷ் பண்ணிவிட்டு ஆர் ப்ரைம் அந்த மாதிரி பண்ணணும். லெஃப்ட்டுக்கும் அதே மாதிரி தான் எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ எஃப் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். இப்போ எஃப் மூவ்ஸில் அட்வான்ஸில் எப்படி பண்ணலான்னா இப்போ எஃப் மூவ்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெஃப்ட் தம்பை வச்சு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணலாம். அதாவது நீங்கள் க்யூபை அப்படியே மறுபடியும் ரீக்ரிப், அதாவது இப்படி பிடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி எஃப் ப்ரைம் பண்ணிடலாம், அதாவது எஃப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் க்யூபை ரீக்ரிப் பண்ணி அப்புறமா இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் இப்படி எஃப் ப்ரைம் பண்ணலாம். இன்டர்மீடியேட்டுக்கும் அட்வான்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்மளுக்கு மோஸ்ட்லி அந்த ரீக்ரிப்பிங், அதாவது ஹேண்ட் எப்படி பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு சேவ் ஆகும். அதே இப்போ எஃப் ப்ரைம் பண்ணுறீங்கன்னா ரைட் தம்பை வச்சு இப்படி ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணலாம்.
அதே மாதிரி தான் டிக்கும். டிக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ டி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஓஎல்எல் கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம R2 டி ஆர் ப்ரைம் U2 ஆர் அதுக்கடுத்து வந்து நீங்கள் ரீக்ரிப் பண்ணி டி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ரிங் ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட் இப்படி ஒரு புஷ் பண்ணிவிட்டு ஆர் ப்ரைம் U2 ஆர் ப்ரைம் பண்ணலாம். அவ்வளோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது ஜஸ்ட் இப்படி ஒரு புஷ் அப்படி பண்ணலாம். அதே டைமில் இங்கே இந்த ரைட் ஹேண்டை வச்சும் புஷ் பண்ணலாம். இப்போ பி பார்த்தீங்கன்னா பியும் அதே மாதிரி தான், இப்படி ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணலாம். ஆனால் இது மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. நம்மளுக்கு வந்து பி வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது. இப்போ வந்து டபுள் ஃபிக்ஸ். டபுள் ஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது U2 F2 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதான் டபுள் ஃபிக்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து டபுள் ஃபிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போ U2 பண்ணுறீங்கன்னா U அதுக்கடுத்து மறுபடியும் பேக் போய் U பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் லென்த் அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு மிடில் ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாம். அதாவது நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறேன், நீங்கள் ரைட் ஹேண்ட் இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சூன் ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா RU R ப்ரைம் UR U2 R ப்ரைம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து D2 மூவ்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பிங்கி ஃபிங்கர் அதாவது இந்த ஸ்மால் ஃபிங்கர் இருக்குல்ல, அதை வச்சு இப்படி மூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த மூவ் யூஸ் பண்ணலாம். ரிங் ஃபிங்கர் அதாவது இந்த மாதிரி இப்படி முடித்தோடனே இப்படி. அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது D2 நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஏ பம்ப்ஸில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த D2 யூஸ் பண்ணுறது. B2 வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் அது வந்து எப்படின்னா பிங்கி ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் சாரி ரிங் ஃபிங்கர் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஃபார்முலாஸ் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா வந்து நம்ம இன்டர்மீடியட் லெவலில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், எஃப் அதுக்கடுத்து ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ரீக்ரிப் பண்ணி எஃப் ப்ரைம் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதாவது எப்படின்னா, அதாவது இந்த கேஸுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ அட்வான்ஸ்டாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலான்னா, இப்போ கியூப் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எஃப் ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீக்ரிப்பிங்கே இருக்காது. அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து டி பம்ப் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்மீடியட் லெவலில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் அதுக்கடுத்து மறுபடியும் ரீக்ரிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீக்ரிப் பண்ணணும். அதாவது 2 தடவை நீங்கள் வந்து ரீக்ரிப் 2 இல்லைனா 3 தடவை ரீக்ரிப் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்போ அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இதை கியூபை பிடிச்சிக்கிட்டு ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரீக்ரிப்பே நீங்கள் பண்ண வேண்டாம். அதாவது நீங்கள் வந்து இன்டர்மீடியட் லெவலில் 2-3 தடவை நீங்கள் ரீக்ரிப் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேசிக் ஃபிங்கர் ட்ரிக்ஸ். இதை நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இப்போ வந்து ஒரு ஷார்ட் ரீகேப் மாதிரி பார்க்கலாம். அதாவது நார்மலாக வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணுவோம். இன்டர்மீடியட் லெவல்லையும் அதே மாதிரி தான். அதுக்கு பதில் அட்வான்ஸ் லெவலில் இங்கே கியூபை பிடிச்சிட்டு ஆர் யூ ஆர் ப்ரைம் இந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கடுத்து யூ மூவ்ஸ் வந்து இப்படி பண்ணாமல் இப்படி ஜஸ்ட் ஒரு புஷ் இந்த மாதிரி புஷ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது அட்வான்ஸ் லெவலில் நம்ம வந்து எப்போவுமே இப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி கூட ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணலாம். அதே மாதிரி தான் டி மூவ்ஸ்க்கும் இப்படி புஷ் பண்ணலாம், இப்படி புஷ் பண்ணலாம். அப்புறமா நான் வந்து எம் ஸ்லைஸில் வந்து இது டபுள் ஃபிக்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதாவது எப்படின்னா எம் ஸ்லைஸில் எப்படி டபுள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்மால் ஃபிங்கர் அதுக்கடுத்து ரிங் ஃபிங்கர் அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பி மூவ்ஸு இப்படி தான் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். என்னென்னா டபுள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்மால் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேசிக் ஃபிங்கர் ட்ரிக்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.